அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம ஹரிஷ் சங்கர் டிரெக்ட் பண்ண ஒரு படம் தான். எல்லோரும் தெரிஞ்சிருக்கேன் என்னென்னு உஸ்தாத் பகத் சிங்கோட ட்ரெய்லர் டீஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி எதிர்த்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த ஒரு டீசர் மட்டும் போட்டிருக்காங்க. அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நான் நினச்சேன் டிரெக்டாக ட்ரெய்லர் தான் வரணும். பட் ஒரு குட்டி ஒரு 44 செகண்ட்க்கு ஒரு விஷயத்தை விட்டுருக்காங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நம்ம பவன் கல்யாண் சார் நடிச்சிருக்காரு. அண்ட் அவங்க கூட வந்து ராஷி கண்ணா, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க லைக்கோ பேரிங்கில். இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது நம்ம டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிக்கிறது வேற உள்ள தமன். இதுனா உண்மைக்குமே நான் சத்தியமாக அந்த விஷயத்தையும் எதிர்பார்க்கல. ஏன்னா தமன் இதில் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸுங்க. டிஎஸ்பி தான் அதில் வந்து மெயினாக லீடில் இருந்தார். பட் தமிழோட ஸ்கோர் என்னன்னு தெரியல. ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். வந்து கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனிவேர் எனி டைம் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் கைகளில் வந்து சேரும். இது சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்திக்கோங்க மறந்துடாமல். ஸோ அது மெயினான விஷயம், லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஆரம்பிக்கலாமா? ஸோ 3, 2, 1 வாங்க போகலாம். ధర్మ సంరక్షణముల కొరకు ప్రతి యుగమున అవతారము దాల్చుచున్నాను. ఇందాక విన్నది భగవద్గీత, ఇది భగవద్గీత. డబ్బు దాటచ్చు. தான் எனக்கு என்னமோ தெரியல. இவர் எனக்கு பிடிச்சிருக்குது நடிப்பு. ட்ரெய்லர் கமிங் சூன். வெறும் 44 செகண்டுக்கு என்னங்க சொல்கிறது? இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? என்ன சொல்கிறீங்க? வாங்க. ధర్మ సంరక్షణముల కొరకు ప్రతి యుగమున అవతారము దాల్చుచున్నాను. இதுதான் எனக்கு அது அப்படியே தேக்காலி மோதி தான். ఇందాక విన్నది భగవద్గీత, ఇది భగవద్గీత. డబ్బులు దాటచ్చు. அது ஸ்லோ ஷாட் நல்லா தான். இது போலீஸாக இருக்காரு. ஒரு நார்மலான ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி தெரியாது. ஓகே, ஸோ ட்ரெய்லர் கமிங் சூன். இந்த இதில் வந்த எல்லா சீனும் எனக்கு வந்து என்னென்னா, இவருடைய ஸ்லோமோ ஷாட்ஸ் வந்து எனக்கு பிடிக்குமா. நீங்கள் தே கால் எமோஜியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுலேயே வந்து ஏதோ ஒரு சாங்கில் நினைக்கிறேன், எந்த சாங்னு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் கேமராவுடைய லைக் ரொட்டேஷன் வந்து 180 டிகிரிஸில் இருக்கும். அவருடைய வாக்கை வந்து ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. இதே இதுலேயும் அதே மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் எனக்கு இவர் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுக்கான மெயின் காரணமே அவருடைய நடிப்பும் என்னமோ தெரியலை. அது தமனும் ஒரு பக்கத்தில் ஒரு காரணமாக தான் இருந்திருக்காரு அந்த படத்துக்கு. ஸோ இதுலேயே நாங்கள் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் தமனுடைய பிஜிஎம் இதில் வந்து ஆடப் ஆகியிருக்கு டிஎஸ்பியோடைய மியூசிக்கில். ஸோ நாங்கள் இது வரைக்கும் எத்தனை பாடல்கள் தேக்கலிங்க சாலா கேட்டோம். அண்ட் அன்னைக்கு வந்து ஆர் ஆஃப் ஸ்டார்ட் எனக்கு அதை கேட்டிருக்கோம். வேறு எதுவுமே அப்டேட்ஸ் பெருசாக வரல. ஸோ வேற ஒரு சாங் எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் தான் இந்த வரப்போகுது. அதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து எனக்கு பிடிச்சதுன்னா லாஸ்ட்டில் வந்து அவர் அந்த கவுபாயோடைய அந்த வேறத்துலையும் இருக்கார். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா அந்த குதிரையில் வர அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஒரு லுங்கி கட்டி ஒரு ஒரு மாசான ஒரு காமன் மேனாக தெரிகிறாரு. இன்னொரு பக்கம் போலீஸாகவும் இருக்கார். ஸோ இதில் எத்தனை வேடங்கள் என்னன்றது தெரியலை. கல்ட் கேப்டன் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ நம்ம ஹரிஷ் சங்கரோடைய மூவி வேறு பார்க்கலாம். என்ன விஷயங்கள் தான் இருக்குது. பார்த்திபனும் இதில் இருக்கார். ஸோ பார்த்திபன்லாம் இதில் வந்து பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ட்ரெய்லரில் இருக்க போதுன்னு தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆவல். அண்ட் அந்த அவருடைய கவுபாய் பூட்ஸாக இருக்கட்டும், அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், அந்த ஒரு ஆன்டிக்கான ஒரு லுக்குங்க அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவர் அந்த கவுபாய் இதில் வரும்போது. ஸோ பிஜிஎம் பாஸ் நைஸ். தமனுடைய பிஜிஎம்னால கொஞ்சம் அந்த ஒரு அவர் பவன் கல்யாணுக்கு பெரிய ஒரு ஃபேன் போல். ஸோ அவர் பவன் கல்யாணாலே ஒரு மியூசிக் வந்து ஒரு விதமான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் தருவார். அந்த விஷயத்தில் இறங்கி பண்ணுவார். பக்கத்தில் டிஎஸ்பியும் இருக்கார். ஸோ 2 பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் ஆர் டூயிங் ஃபார் பவன் கல்யாண் சார். ஹோப் இந்த படத்தோட ட்ரெய்லரில் மீதி விஷயங்களை நான் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நான் பார்த்து முடிச்சிடும். 44 செகண்டுக்கு கூடிய விஷயங்களை சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ் எனிவேர் எனி டைம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். இதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த வீடியோ ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றி அடிச்சு பேசுகிற மாதிரி கூட நீங்கள் கமெண்ட் சொல்லலாம். கண்டிப்பாக இருந்தால் பண்ணுவேங்க. ஸோ உங்கள் ஹரிஹரன், உங்கள் சிம்பிளி ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.